பேண்ட்ரியில வெற்றி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி அங்க வந்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அவனும் இஞ்சி மிட்டாய், ஜவ்வரிசி பாயாசம், திணைப்பால் அல்வா, மூங்கில் அரிசி உப்புமான்னு எல்லாத்தையுமே சொல்றான். அவரும் ஒரு அல்வா ஆர்டர் பண்ணிட்டு பசங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா ஃப்ரைஸ், பர்கர் ஏதாவது இருக்கான்னு கேட்க, இல்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. டேய் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா பாடி வீக் ஆயிரும்னு சொன்னாலும், அட போங்கப்பா எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு பசங்க கிளம்புனதும் அவரும் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு கிளம்புறாரு. அவங்க போனதுமே இன்னொரு ஃபேமிலி வந்து ஒரு சிக்கன் ரோல் கொடுப்பான்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல சார், ஆனா இஞ்சி மிட்டாய், திணைப்பால் அல்வா, ஜவ்வரிசி பாயாசம்லாம் இருக்குன்னு சொல்ல, குட்டி பொண்ணு கிட்ட என்ன வேணும்னு கேட்டா எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்ப, அவங்களுமே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதனால வெற்றியும் ரொம்ப சோகமாகறான். அக்காக்காரியும் பாய் ஃப்ரெண்டும் அங்க வர, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றதை என்னால நம்பவே முடியல, அதே மாதிரி மறுபடியும் உன்னை ரிசர்ட்ல பாப்பேன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்றான். ரியாவும் அவங்களோட லவ் ஸ்டோரி பத்தி கேட்க, அவளும் ஹைதராபாத்ல ஒரு காஃபி ஷாப்ல தான் பார்த்தேன்னு அவங்களோட மொக்க லவ் ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு, சரி உனக்கு எப்ப கல்யாணம்னு ராஜன் கிட்ட கேட்டா, கல்யாணமா அதெல்லாம் எதுவும் செட் ஆகல. செட் ஆகலையா இல்ல நீ தேடலையா, சும்மா பண்ணிட முடியுமா, அதுக்குன்னு கரெக்டான ஆளு வேணும்ல, கரெக்டான ஆளெல்லாம் கண்ணு கட்டுற தூரத்துல தான் இருப்பாங்கன்னு ரியாவை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி தெரியுது. அப்ப ராஜனும் சிரிச்சுக்கிட்டே ரியாவை பார்க்க, ரியாவும் ராஜனை பார்க்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு மார்க்கமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க கட் பண்ணா மெஸ்ல ரம்யா ரொம்ப அப்செட்ல இருக்கத பார்த்து, ஏன் டல்லா இருக்க, என்னாச்சு, எல்லாம் அந்த விக்கி லூசுனால தான். நான் பிளேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாம பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் ஏதாவது சின்னதா மிஸ்டேக் பண்ணா கூட ரொம்ப பேசுறான். ரோட்டு கடையில வேலை பார்க்கறவங்களெல்லாம் கிச்சனுக்குள்ள விட்டா இப்படிதான் இருக்கும். சும்மா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தகுதி இல்லாதவங்களாம் கிச்சனுக்குள்ள வந்து ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, என் கண்ணே கலங்கிருச்சுன்னு சொன்னதும் வெற்றி கடுப்பாயி இப்ப அவ எங்க இருக்கான்னு கேட்டு ரம்யாவை கூப்பிட்டு விறுவிறுன்னு கிச்சனுக்கு வந்து, எதுக்குடா தேவையில்லாம ரம்யா கிட்ட பிரச்சனை பண்ற, அதை கேட்க நீ யாருடா, ரூம் சர்வீஸ் பாய்னா அந்த வேலையை மட்டும் பாரு. டேய் உன் வார்த்தை ரொம்ப தப்பா இருக்கு, ஒழுங்கா பேசு. டேய் மயிறு, நான் அப்படித்தான்டா பேசுவேன், நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டதும் டோரை திறந்து கிச்சனுக்குள்ள பிரச்சனை பண்ண வர ரெண்டு பேருமே மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சத்தம்னு ஐசு வந்து பார்த்ததும் வெற்றி டோரை திறந்து நிக்கிறத பார்த்து, நீ எதுக்கு கிச்சனுக்குள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க ரம்யா கிட்ட இவன் எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான்னு தெரியுமா, அதை கேட்கறத விட்டு ஏன் கிச்சனுக்குள்ள வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது கிச்சனுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்க, எப்படி நீங்க கேட்க மாட்டீங்க, அதான் நானே வந்துட்டேன். நான் கேட்கலன்றத நீ பாத்தியா, இந்த விஷயத்தை பத்தி நான் ஆல்ரெடி அவங்கிட்ட வார்ன் பண்ணிட்டேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ இந்த இடத்துலயே நிக்க கூடாது, வெளியே போன்னு கத்துனதும் பாண்டியும் பாத்துக்கலாம் வாடான்னு கூட்டிட்டு போறான். அப்புறம் ரம்யா கிட்ட எந்த பிரச்சனைனாலும் வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புறா. இங்க ரியா ராஜனை பார்க்க வர, அவன் இல்லைன்னதும் சும்மா ரூமுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது கபோர்ட ஓபன் பண்ணி பார்த்தா ரியா சின்ன வயசுல யூஸ் பண்ண ரிப்பனு, அவ கையால செய்யற ஹேண்ட் கிராஃப்ட், அவளோட போட்டோ கிளிப்பு எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த ரியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறா. அங்க கட் பண்ணா வேணியும் விக்கியும் ஐசுவை கூப்பிட்டு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, சாதாரண ரூம் சர்வீஸ் பாய் எப்படி கிச்சனுக்குள்ள வரலாம்னு வெற்றியை ஏதாவது பனிஷ் பண்ணியே ஆகணும்னு விக்கி சொன்னா, பக்கத்துல இருக்க அந்த வேணி பைத்தியம் கூட இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு செஃப்பை இத்தனை பேர் முன்னாடி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு கூட சேர்ந்து அந்த நாயும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. விக்கியும் இது எல்லாமே நீ கொடுக்குற இடம் தானு, நீ தான் இதுக்கு அவன் மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறான். இங்க நெடுமாறன் மொபைலை நோண்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது திவ்யா முன்னாடி நிக்க, அவளை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போனதும், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு கெஸ்டா பேசணும்னு சொன்னதும் அவரும் வேற வழி இல்லாம நின்னு, சொல்லுங்க மேடம்னு கேக்குறாரு. இந்த ரெசார்ட்ல தான் என்னோட கல்யாணம் நடக்க போகுது, நீங்களே பஃபே அரேஞ்ச் பண்ணி தரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும், ஏண்டி தொந்தனா கொடுக்கி, உன் கல்யாணத்துக்கு நான் சமைச்சு போடணுமான்னு எதுவுமே சொல்லாம ஒரு முறை முறைச்சிட்டு போறாரு. இங்க வெற்றியும் பேண்ட்ரியில இந்த மாசம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தா, என்னன்னே நம்ம பேண்ட்ரி கணக்கா ரொம்ப அதிகமா இருக்கு, டேய் என் கடனை எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன ஜி அடைச்சு முடிச்சிருவீங்களா, ரூம் சர்வீஸுக்கு வேலைக்கு வரும்போது எனக்கும் நம்பிக்கை இல்லதான், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாமே பொட்டுக்குச்சு, கடைசியா அந்த பேண்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முழு நம்பிக்கையோட இருக்கேன்னு சொல்றான். அப்ப ரியா வந்ததுமே நம்ம பையனும் வர, என்ன வெற்றி இன்னைக்கும் மிச்சமாயிருச்சு போல, நம்ம ஐடியா நல்லா தான் இருந்தது, ஆனா நம்ம கெஸ்ட்டுக்கு தான் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும்னு தோணல போல, அதனால நீ பழைய மெனுவே நாளையில இருந்து கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல, இல்ல மேடம் அந்த டிஷ் எல்லாம் போட நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல, இந்த மாசத்துக்கான பட்ஜெட்டை கணக்கு பண்ணி தானே உங்ககிட்ட கொடுத்தேன், ஆர்கானிக் டிஷ் எல்லாம் நல்லா போகும்னு நீங்க கொடுத்த எல்லா பணத்தையும் டிஷ் செய்யறதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு சொன்னதும், டேய் யாரை கேட்டு இதெல்லாம் நீ பண்ண, இப்ப நீ பண்ண வேலைனால நான் தானே இன்வெஸ்டர்ஸுக்கு போய் பதில் சொல்லணும், அவங்களாம் என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா, ஏதோ புதுசா சொல்றேன்னு உன்னை நம்பினேன் பாத்தியா, ஏன் போத்தியை தான் செருப்பால அடிச்சுக்கணும்னு சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீ என் பேண்ட்ரியை விட்டு வெளியே போன்னு சொல்றா. வெற்றியும் எல்லா தப்புமே நம்ம மேலதான் இருக்குன்னு பேண்ட்ரியை விட்டு ரொம்ப சோகமா வெளியே போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.